இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம் கலக்கங்களை நீக்கி நம்மை தெளிவடைய செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 50வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, கிறிஸ்துவை குறித்து இங்கே கலக்கம் அடைந்தவர்கள் யார் என்று பார்த்தீங்க என்று சொன்னா, அவரோடு ஒன்றாய் போஜன பந்தி அமர்ந்தவர்கள், அவரோடு கூட நடந்தவர்கள், அவரோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தவர்கள், அவருடைய அற்புதத்தில் பங்கெடுத்தவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். அவருடைய போஜன பந்தியில் அமர்ந்து இருக்கலாம். அவரை குறித்து உங்களுக்கு கலக்கம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 3 விதமான ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். தேவனோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினால் அற்புதங்களை செய்தவர்கள் கலக்கமடைந்தார்களாம். ஹல்லேலூயா. அங்கே முதல் வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய ஊரார் அவரை குறித்து இடரல் அடைந்தார்களாம். அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் இடரல் அடைந்தார்கள். வீட்டில் உள்ளவர்கள் இடரல் அடைந்தார்கள். அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரை அறிய வேண்டும் என்றிருந்தவர்கள் அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், அவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாலா திசையிலும் உள்ள ஜனங்கள் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். அவருடைய வீட்டார் இடரல் அடைகிறார்கள். கூட இருந்தவர்கள் கலக்கம் அடைகிறார்கள். தூர இருந்தவர்கள், அவருக்கு தூரமானவர்கள், நாலா திசையிலும் இருந்து வாஞ்சியோடு வந்து அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு அவருடைய வீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது அவரோடு கூட நடக்கிறீர்களா? நன்மை, முதல் நன்மை இப்படிதான் உங்களுக்கு தான் வரணும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். நாலாபுறமும் இருந்து வருகிறவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம், அவருடைய ஏக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளாகிய நீங்க நன்மையை பெற்றுக் கொள்கிறீர்களா? அல்லது கலக்கமடைந்து இருக்கிறீர்களா அவரை குறித்து? அல்லது இடரல் அடைந்திருக்கிறீர்களா அவர்களை குறித்து? இடரல் அடைகிறவர்களும் கலக்கமடைகிறவர்களும் ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையை தான் பெற முடியும். இவர்கள் ஆபத்து நேரம் இல்ல, இவர்கள் தேடி வந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறார், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறார், நன்மையை வாங்கிக் கொள்கிறார்கள். இந்த காலை வேளையில நீ தூரமாயிருந்தாலும் வாஞ்சியாயிருப்பாயாக இருந்தால், அவரை தேடுவாயாக இருந்தால், வாழ்க்கையில நன்மையை பெற்றுக் கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. இடர விடுங்க, அவன் மேல கலக்கத்தை விடுங்க. அவரை அறிகிற அறிவை நீங்க பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. நிச்சயமாய் இந்த நாள் அவருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுமா? இயேசுவே, உம்மை வாஞ்சையாய் தேடி உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின்